ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வந்து மாதா கொடியேற்றத்தோட வீடியோ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பெருசாக சமையல் எதுவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ மட்டும்தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகவே அன்னைக்கு சொல்லுங்கள் மணிசித்தம் பரலோகத்தில் சேர்க்கிறது போல பரலோகத்தில் சேர்க்கிறதாக எங்கள் அனுதினமாக எங்களுக்கு நல்தரும் எங்களுக்கு தீங்கு செய்யப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிலா. நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மாதா கொடி வந்து 29th அன்னைக்கு வந்து போயிருந்தது. ஸோ நிறைய கிறிஸ்டியன்றதை விட நிறைய ஹிந்துஸ்க்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து கிறிஸ்டியனை விட ரொம்ப ரொம்ப பக்தியாக வந்து மாதா மேலே இருக்காங்கன்றது வந்து நிறைய இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நடந்து போவாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து நிறைய பேர் இங்கேருந்து பெசன்ட் நகர் வந்து நடந்து போவாங்க, அடையாளம் அங்கே கூடி ஏற்றுவாங்க இல்லைங்களா. ஸோ வேளாங்கண்ணி போக முடியாதவங்க இங்கேருந்து அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஏரியா கொடியேற்றம். எங்கள் ஹஸ்பண்ட் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிறது இது. ஸோ அங்கே வந்து ஃபாதர் வந்து கொடியேற்றத்துக்காக வந்திருந்தார். எங்கள் ஏரியா மக்கள் தான் வந்து அங்கே நின்றுட்டுருக்கிறது. ஸோ நிறைய பேர் இதுலேருந்து பாதி பேர் வந்து அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பெசன்ட் நகருக்கு வந்து இந்த கொடியை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே அவங்க நடந்து பெசன்ட் நகருக்கு வந்து போவாங்க. பெசன்ட் நகரில் வந்து ஈவினிங் 6 o'clock அப்படி தான் வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ நாங்களுமே கிளம்பிடுவோம். ஸோ இங்கே வந்து முடிச்சுட்டு தான் வந்து ஃபாதர் வந்து எல்லா இடத்துலையுமே ஏற்றுவாங்க. இந்த இடம்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஃபாதர் வந்து கொடி ஏற்றுறது வந்து வழக்கம் எப்போவுமே இந்த 29th கொடி அப்போது. ஸோ இது வந்து 10 நாள் வந்து திருவிழா வந்து நடக்குங்க. 29th வந்து உங்களுக்கு இந்த கொடி ஏற்றுறாங்கன்னா 7th வந்து தேர் எடுப்பாங்க. அதாவது செப்டம்பர் 7th, ஆகஸ்ட் 29th கொடி வந்து ஏற்றுவாங்க. ஸோ திருவிழா வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சிம்பிள் ஆஃப் இது தான் வந்து கொடியேற்றம். கொடியேற்று விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் திருவுருவக் கொடியை அச்சிட்டு ஏற்றுவிப்பார். அனைத்து இறைவர்களும் அமைதி காத்து அன்னையின் வழிபடி ஜெபம் செய்யுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய ஆரோக்கிய அன்னையுடைய குடும்பத்தாரியை நாம் மதிக்கிறோம். இதற்கு பொதுவுதவி பரவுவதை மற்ற எல்லா உலகங்களும் உதவி செய்கிறவர்களை இந்த பகுதியில் அன்பிய தலைவர்களாக பகுதி தலைவர்களாக இன்னும் இந்த நவநாட்களை சிறப்பு செய்கின்ற எல்லா நல்ல மக்களுக்கும் சொல்வேன். இங்கு நான் பார்க்கிறேன் எல்லா விதமான மக்கள் நான் கூறியிருக்கிறோம். வந்து மதத்தை தாண்டி மொழியை தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தை அன்னையானவர்கள் நமக்கு அனைவருக்கும் அன்னையாக இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையோடு கொள்வோம். அன்னையானவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் கனவுகள் எல்லாவற்றையும் அறிவார். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளுடைய தேவையை புரிந்து கொள்வதோ அவ்வாறு அவர் அறிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கொடியை புனிதப்படுத்துவோம். அதற்கு அறிவிக்கிறோம், விளக்கத்தையோம் ஏற்றுவோம். அப்படி விளக்கத்தையோம் ஏற்றுவதற்கு உணர்வதாக அவருடைய உணர்வோ உயரும், உணர்வுக்கு மேல உயரும். இறைவா கொண்டாடுவோம்.
ஸோ ஃபாதர் வந்து சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு பிளெஸிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு வேணாம் ஃபாதர் ப்ரேயர் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள். அண்டு ஸ்டார்டிங் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு பண்ணிட்டு இருந்தது வந்து அப்பா. ஸோ இவங்க வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜெபமாலலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்பா. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொடி வந்து ஊர்வலம் போகும். அதாவது எங்கள் ஏரியாக்குள்ளே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து சாம்பிராணி போடுவாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கும் ஃபாதர் வந்து நிறைய இடம் வந்து கொடி ஏற்றுவாங்க. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சின்ன சின்ன கோயிலெலாம் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் நிறைய இடத்துல கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. அதாவது பெரம்பூர் சர்ச்சுக்கு உட்பட்ட கோயிலுக்கு மட்டும் வந்து ஃபாதர் வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ இதுவும் வந்து பெரம்பூர் சர்ச்சோட ஒரு சின்ன ஒரு பங்கு மாதிரி தான். ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு 2-3 இடம் ஏற்றிட்டு தான் வந்து ஃபாதர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டும் அவங்க வந்து திரும்பவும் வந்து போவாங்க. ஸோ பிளெஸிங் பண்ணிவிட்டு வந்து கொடி வந்து ஏற்ற ஆரம்பித்தாச்சு. சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹிந்துஸ் தான் இருப்பாங்க இதில். அது நல்லாயிருக்கும். அது பார்க்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கொடி ஏற்றும் போது எல்லாருக்குமே அதாவது திருவிழா ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதான் நீங்கள் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய இடத்துல அந்த மோலோ மியூசிக் அந்த லைவ் மியூசிக்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கும்போது நல்ல ஒரு மனசுக்கு வந்து நிறைவாக சந்தோஷமாக வந்து இருக்கும். அந்த சாங் வந்து தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் இந்த சாங் தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த சாங் வந்து கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகும். நான் எப்போவுமே வந்து என்னையே அறியாமல் பயங்கரமாக அழுதுருவேன். நிறைய பேருமே வந்து கண் கலங்குவாங்க. அப்படி ஒரு சாங் இது. இது வந்து அந்த காலத்தில் யாரோ பாடியிருக்காங்க. அது யார் பாடினாங்கன்னு தெரியல. அந்த வாய்ஸுக்கும் அதுக்கும் ரொம்பவே அப்படியே நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாரமாக இருக்க மாதிரி அதெல்லாமே வந்து இறக்கி வச்ச ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த இது பார்க்கும் போதே. ஸோ எல்லாருமே வந்து கொடி ஏற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக வந்து கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதான் நடப்பாதையாக கிளம்புவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பாதி பேர் எவ்வளோ பேர் போகிறாங்களோ எல்லாருமே வந்து இங்கே இருந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ எங்கள் ஏரியா கொடி வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. ஸோ எங்களது வந்து தேர் வந்து ஆக்சுவலாக செப்டம்பரில் வந்துட்டு 28 அப்படி தான் வந்து வைப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியா தேர், மாதா தேர். இது ஆக்சுவலாக செப்டம்பர் மாதம் வேளாங்கண்ணி சர்ச்லேயும் சரி பெசன்ட் நகர்லேயும் சரி 7ஆம் தேதி தான் வந்து தேர் எடுப்பாங்க. செப்டம்பர் 7th வந்து எடுப்பாங்க. 29 ஆகஸ்ட் 29 கொடி ஏற்றுறாங்கன்னா செப்டம்பர் 7 வந்து தேர் எடுப்பாங்க. செப்டம்பர் 8 வந்துட்டு மாதாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ அங்கே வந்து இன்னும் பெசன்ட் நகர்லேயும் வேளாங்கண்ணிலையும் செம்ம கிராண்டாக வந்து இருக்கும். இந்த 2 ஃபெஸ்டிவலுமே சூப்பராக வந்து பண்ணுவாங்க. இந்த 10 நாளுமே ரொம்ப வைபாக இருக்கும். அந்த இடமே பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களால் கரெக்டாக வந்து போகவே முடியாது. ஏன்னா இந்த 29th கொடி இங்கே இருக்குன்றனால இந்த இடத்துல ஹஸ்பண்ட் விட்டுட்டும் வந்து வர முடியாது. கொடி நாங்கள் அங்கே போகவே முடியாது. ஸோ இங்கே தான் வந்து பார்ப்போம். வேளாங்கண்ணிக்கு போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே பெசன்ட் நகரில் போய் பார்ப்போம். இது முடிஞ்சோடனே நாங்கள் வந்து ஒரு பெசன்ட் நகருக்கு வந்து ஒரு 1:30 பக்கமாக வந்துட்டு கிளம்பிடுவோம். இது 12:30 இருக்கும் ஏற்றும் போது ஃபாதரு. ஸோ எங்கள் ஏரியா மக்களே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பேர்லுமே இதில் வந்து சொல்லப்போனால் ஒரு 10% கூட வந்து கிறிஸ்டியன் இருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்துட்டு ஹிந்துஸ் தாங்க இதில் நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லப்போனால் அவ்வளோ வந்து பக்தியாக இருப்பாங்க மாதா மேலே. நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் போகிற வழியில் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பேருமே முக்கால்வாசி வந்து அதில் வந்து எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என் பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஃபாதர் கூட ஒரு கேமராமேன் வந்திருந்தார். ஸோ அவர் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபாதருக்கு வந்து மரியாதை கொடுக்குற விஷயமா அந்த ஷால் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வந்தது அப்படி சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக வந்து கொடியும் வந்து முடிஞ்சிடுச்சு. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் ஃபாதர்கிட்ட வந்து நிறைய பேர் பிளெஸிங் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 1:30க்கெலாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், வழி எல்லா இடத்துலையுமே அந்தமாதிரி குட்டி குட்டி கோயில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேண்டிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ நிறைய இடத்துல சாப்பாடு, பிஸ்கெட்டு, அப்புறம் பாயாசம், அந்த மாதிரி பால், அந்த மாதிரி இவங்க வந்து தண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் நின்று வாங்கினோம். ஸோ அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அன்பாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பாட்டில் மட்டும், நிறைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறேன்னாங்க. இல்லை வேண்டாம் போதும் 2 அப்படின்ற மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ இது பாருங்கள் நிறைய இடத்துல அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே, அதாவது நாங்கள் ஆக்சுவலாக இன்னும் ஓட்டேரியே தாண்டலை. எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த ஏரியா தாண்டவே இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல பேனர்லாம் போட்டு மாதாது பட்டாசு வெடிச்சிட்டு அங்கே குட்டி குட்டி இடத்துலலாம் வந்து கொடி ஏற்றிட்டுங்க பாருங்கள். அங்கங்கே சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் அதாவது பெசன்ட் நகர் போய் சேர்கிற வரைக்குமே நிறைய இடத்துல இங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு ஜனங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நடந்தே வந்து போவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஆயிடுங்க வந்து அங்க சேர. அதாவது கார்ல போற நாங்களே வந்துட்டு போய் ரீச் ஆக ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கே. அதாவது 1:30 கிளம்புனோம்னா இதோ இருக்க பெசன்ட் நகருக்கு நாங்க போனோம்னா, மிஞ்சி போனா ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாதுங்க. நார்மல் டைம்ல போனோம்னா, அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி டிராஃபிக் இருந்தாலும் ஒரு 40 மினிட்ஸ் இல்ல 45 மினிட்ஸ்க்குள்ள போய் சேர்ந்துருவோம். அவ்வளோ பக்கம் தான். பட் இந்த டைம்ல நாங்க வந்து போனோம்னா, 1:30 கிளம்புனோம். நாங்க 4:30க்கு தான் போய் ரீச் ஆனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடும். கார்ல போற எங்களுக்கே அப்படின்னா, நடந்து போற அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு பாருங்க. ஏன் நாங்க வந்து லேட்டா ஆயிடுச்சுனாக்கா, நாங்க வந்து அவங்க நடந்து போறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வழியாவே போவோம். வேற ரூட்ல போலாம். பட் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அவங்க நடந்து போற ரூட்டாவே அப்படியே போவோம். செம்ம டிராஃபிக்கா தான் இருக்கும். பட் பிடிக்கும்னு பாருங்க தெரிஞ்சுதுங்களா? டிராஃபிக் செம்மையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை நிறுத்தி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் அது நல்லாயிருக்கும். பார்த்துட்டே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு. இது மாதிரி நடந்து போகிறவங்கள வந்துட்டு இங்கேருந்தே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நடந்து. குட்டி பசங்கள்லேருந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்லலாம் வந்து உக்காந்துட்டு முடியாது இல்லையா, வெயிலில் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ லாங் வந்து நடப்பாங்க. ஒவ்வொருத்தர் ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் கூட நடந்து போவாங்க. வேளாங்கண்ணிக்கே போகிறாங்கன்னா அதோ இருக்க பெசனருக்கு போக மாட்டாங்களா? அங்கே பாருங்கள், இங்கே கூட வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அங்கங்கே அவங்களால முடிஞ்சது செஞ்சு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து செம்ம டிராஃபிக்லேயே அப்படியே வந்து கடந்து எல்லாத்தையுமே இது பண்ணி அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த கடை வாசலெல்லாம் நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. முடியல, நடந்து போக முடியலன்றதுனால அப்படியே வந்து உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நாங்களும் வந்து அதான் அந்த ரூட்டாகவே போகிறனால தான் லேட்டு. நம்ம ஷார்ட்கட்டில் போனோம்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே போய் நாங்கள் ரீச் ஆகிடலாம். பட் எங்களுக்கு வந்து இது பிடிக்கும்னால அப்படியே அந்த ரூட்டாகவே வந்து போகலான்னு சொல்லிட்டு மெதுவாக தான் போவோம். மோஸ்ட்லி காரு அப்படியே ஸ்லோவாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு நாங்கள் பாருங்க குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிட்டு தலைமையில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அது ஒரு ஆசை அவங்களுக்கு. ஸோ நடந்து வரணும்னு வேண்டிக்கிட்டவங்க சிலர் வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட அந்த மாதிரி நடந்து போகிறவங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க மாலை போட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடந்து வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். பெசன்ட் நகர் போய் ரீச் ஆகிட்டு நாங்கள் கார் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா பாதியிலே வந்து தெரியும் உங்களுக்கு, பாதியிலே வந்து வண்டியை நிறுத்திடுவாங்க. இங்கேயும் வந்து பாருங்கன்னா பெசன்ட் நகர்லேயும் வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க அங்கேயுமே. ஸோ நாங்கள் தூரமாக வந்து காரை நிறுத்திட்டு சந்தில் நடந்து போயிட்டுருந்தோம். அங்கேயே வந்து நிறைய பேர் ஆட்டோ பிடிக்க இடம் பிடிச்சி ஆட்டோ முன்னாடியே எடுத்து வந்து நிறுத்தி எல்லாருமே அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டைம் இருக்குது, 6 o'clock தான் ஏற்ற போகிறாங்க கொடினா. எல்லாருமே அந்த சைடு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் நாங்கள் என்ட்ரா ஆகிறோம் பீச் சைடு. ஸோ நாங்கள் எங்கேருந்து கொடி பார்க்குறோன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ வேளாங்கண்ணி போகிற பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அது ரிட்டன் வரப்போ நான் பெசன்ட் நகர் பீச் காமிச்சிருப்பேன். எவ்வளோ காலியாக இருந்த பீச்சு. நாங்கள் வந்து கொடி எங்கேருந்து பார்ப்போன்றதையும் உங்களுக்கு காமிச்சேன். இன்றைக்கி பாருங்கள், அந்த ஏரியாவே வந்து எப்படி கஜகஜன்னு இருக்குது. இது கம்மி, நாங்கள் போகிற டைமில் கம்மியாக தான் ஜனம் வந்து இருந்தது. ஸோ முன்னாடி இவங்களாம் வந்து உக்காந்து இடம் பிடிச்சிட்ருக்காங்க உக்காந்து. ஸோ நாங்கள் வந்து இந்த ஆட்டோலாம் வந்து வரணும்னா இப்போ காலையிலேயே அவங்க வந்திருப்பாங்க போல இருக்குது. எவ்வளோ சீக்கிரம், ஏன்னா மதியானத்துக்கு மேலே சுத்தமாக வந்துட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. வண்டிலாம் அந்த சைடு கிடையவே கிடையாது. நாங்கள் உக்காந்துட்டு இருந்த இடத்துல பக்கத்தில் இந்த மீன் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. வீட்டில் வளர்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து அழகாக இருந்ததுன்னு சொல்லி சும்மா வீடியோ எடுத்தது அது. ஸோ அவ்வளோதான், பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிப்ஸு வந்து உங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே இங்கே ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுப்போம். வீட்டிலேயே சாப்பிடுவாங்க நாங்கள் நிறைய. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படியே அப்புறம் திரும்பவும் பையன் ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிட்டு திரும்பியும் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வேறு என்ன பண்ணுறது, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour நாங்கள் ஓட்டணும் அங்கே. ஆனால் ஜாலியாக இருக்கும், அப்படியே உக்காந்துட்டு பேசிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். கொடி வந்து சொன்ன மாதிரி ரொம்ப லாங்கில் இங்கேயும் வந்து கொடி ஊர்வலம் போகும். அதை பாருங்கள், வருது பாருங்கள் கொடி, இதுதான் கொடி. அவங்க சைடில் வந்து அந்த ஒரு மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் ஜனம் பாருங்கள், இப்போ சேர்ந்துருச்சு. இன்னும் கொடி போய் சுற்றிக்கிட்டு வரோம். மெயின் ரோடு வழியாக போய் சுற்றிட்டு கோயிலுக்கு வரோம். ஸோ அதுக்குள்ளே வந்து இன்னும் ஜனம் வந்து சேர்ந்துரும். அவ்வளோ கூட்டம், அதாவது மூச்சே விட முடியாதுங்க, அந்த அளவுக்கு வந்து ஜனம். நாங்கள் வந்து ஜூம் பண்ணி தான் வந்து கொடியை பார்த்தோம். இது வந்து போலீஸ் நிற்கிற இடம் பார்த்தீங்களா. குட்டீஸ் வந்து ஏறி நின்றுட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த சைடில் ஸ்லாப் மாதிரி வரோம்ல, அந்த பெசன்ட் நகர் சைடு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்லாப்பில் தான் வந்து போய் உக்காந்து இருந்தோம். ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் வந்து உக்காருவோம். ஸ்லாப்பில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி உக்காருவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் பின்னாடி உக்காந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு, ஏன்னா இடம் கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து நாங்கள் போகிற டைமுக்குலாம் 4:30க்குலாம் வந்து ஓரளவுக்கு க்ரௌடு வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உக்காந்தோம். இன்னும் கிட்டலாம் போய் நிற்கவே முடியாது. சர்ச் கிட்டலாம் போய் நிற்கணுன்னா சுத்தமாக மூச்சே விட முடியாது நம்மளால். அவ்வளோ கூட்டம் வந்து நெருக்கமாக இருக்கும் ரொம்ப. ஸோ ஊர்வலம் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்ரௌடில். அதனால் மெதுவாக வந்து போகுது ஊர்வலம். அந்த க்ரௌடை வந்து தாண்டி ஸ்பீடாக எடுத்துகிட்டே போக முடியாது. ஸோ தேரும் வந்து பின்னாடி வரும்.
சின்னதாக வந்து ஒரு தேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கொடி வந்து போவோம். ஃப்ரேம் போட்டிருக்கு. கொடி வந்து உள்ளே இருக்குது ப்ளூ கலரில். அந்த ஃப்ரேமில் வந்து அது அழகாக வந்து அவங்க ஜோடிச்சு அப்படி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கொடி வந்து ஊர்வலம் போகுங்க. இங்கேன்னு மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஏரியாலும் கொடி வந்து ஊர்வலம் போயிட்டு தான் வரும். எல்லார் வீட்லேயுமே வந்து சாம்பிராணி போடுறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அண்ட் வேளாங்கண்ணிலையுமே வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் பின்னாடி வந்து தேர் வந்து வருது. ஸோ எத்தனை பேர் கொடி ஏற்றும் போது வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தேர் வந்து நிறைய பேர் அது கையில் தூக்கிட்டு வராங்க. நடப்பாதையாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி தேர்லாம் வந்து அவங்க நார்மலாக நடந்து வரதே ரொம்ப கஷ்டம். இதில் வர அந்த தேரையும் வந்து சுமந்துட்டு வந்து வராங்க. அவ்வளோ ஒரு பக்தி மாதா மேலே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மெய் செலுத்துறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ வந்து மாதா மேலே நம்பிக்கையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட் நீங்கள் போங்க, சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மாதாவோட இது வந்து இது பாருங்கள், இது ஒரு தேர் அவங்க குட்டியோண்டு எடுத்துகிட்டு தோல் மேலே வந்து வச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குட்டி குட்டியாக ஏதோ அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சு தோல் மேலே வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஒரு 3-4 மாதா வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மாதா மேலே அவ்வளோ வந்து பக்தியாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இதுவும் வந்து ஊர்வலம் போயிட்டு வந்துச்சுன்னா வந்து கொடி ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் தெரியும் எங்கேத்துக்கு எங்கேயோ இருக்கோம். நாங்கள் ஜூம் பண்ணி தான் வந்து கொடி வந்து எடுக்கிறத வந்துட்டு காமிக்க முடிஞ்சுது. அதை பாருங்கள் கொடி வந்து ஏற்றுறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ மூலிமா 2 கொடி வந்து லைவாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க மாதாது. ஸோ கண்டிப்பாக அது வேணும் நம்மளுக்கு முக்கியமாக. ஸோ ரொம்ப ஜூம் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாருமே இன்னும் அந்த ஆட்டோ மேலே ஸ்லாப் மேலே எல்லாமே ஏறி நிற்கிறனால இன்னும் ரொம்ப மறைச்சிது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கவே. ஸோ எல்லாருக்குமே வந்து வீடியோ வேணும் இல்லையா, அந்த வீடியோ மாதா கொடி ஏற்றுறதுன்றது அவ்வளோ ஸ்பெஷலு. ஸோ அதுக்காக தான் வந்து வராங்க. ஸோ எட்டி எட்டி வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த பலூன்லாம் வந்து விடுவாங்க. ஜெபமாலை மாதிரி வந்து பலூன் செஞ்சு வந்து பறக்க விடுவாங்க. அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ட்ரோன் வந்து பறந்துகிட்டே இருந்தது அதே மாதிரி. நிறைய சேனல்ஸ் வந்து அங்கே நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அவங்களோட ட்ரோனுமே வந்து பறக்கும். அவங்களும் வந்து கிட்ட நின்று வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து உள்ளேயே இடம் கொடுத்துருப்பாங்க கிட்ட வந்து நின்று எடுக்கிற மாதிரி. ஸோ நம்மலாம் வந்து போக முடியாது. ஸோ லாங்கில் வந்து நின்று தான் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கும் மாதாவுக்குமே நிறைய கனெக்டிவிட்டிங்க. எனக்கு வந்து ஒரு மாதாவும் ரொம்ப வந்து பிடிக்கும். எப்படி முருகனை வந்து பிடிக்குமோ அதே அளவுக்கு அதுக்கு மேலேயே வந்து மாதாவை ரொம்ப பிடிக்கும். ஜெபமாலை இது வந்து பறக்குது பாருங்கள். பலூன்னே வந்துட்டு ஜெபமாலை மாதிரி வந்து செஞ்சு வந்து பறக்க விடுவாங்க கொடி ஏற்றுறதுக்கப்புறமா. ஸோ அதான் அந்த அளவுக்கு வந்து எனக்கு மாதா பிடிக்கும். அது என்னமோ எப்படியோ வந்து எங்களோட வெட்டிங் டே வந்துட்டு மாதாவோட நாள்லேயே வந்து வரணுன்ட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துட்டு இந்த டே தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. மாதா நாளில் தான் வந்து எங்களுக்கு கல்யாணமே நடந்தது. அது ஏதோ ஒரு இது இல்லை, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சாட்டர்டேலாம் வந்து ஃபுல் பாஸ்டிங் இருந்து ப்ரேயர்லாம் வந்து பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து மாதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹெல்த் கண்டிஷனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த பாஸ்டிங் இருந்து. ஏன்னா மார்னிங்லேருந்து எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். ஈவினிங் 6 o'clock மேலே தான் வந்துட்டு சாப்பிடுவேன். மதியானமே வந்துட்டு ப்ரேயர்லாம் வந்து முடிச்சிடுவேன். உட்காந்து ப்ரேயர் முடிச்சுட்டு ஈவினிங் அப்புறம் தான் வந்து ஏதாவது வந்து டிஃபன் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஆகிட்டனால கொஞ்ச நாள் சரி நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு தற்சமயத்துக்கு வந்து நான் அதை வந்து வேணான்ற மாதிரி நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி நாங்கள் வந்து போயிடுவோம். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிடுவோம். ஹஸ்பண்ட் நான் பசங்க வந்து கண்டிப்பாக வந்து கிளம்பிடுவோம். ரொம்ப பிடிச்ச ஊருனா வந்து வேளாங்கண்ணி எனக்கு. ஸோ அந்த மாதிரி அதாவது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் அங்கே போனால் வந்து மனசில் இருக்க கஷ்டம்லாம் வந்து மறந்துட்டு ஒரு மாதிரி மனசு வந்து லேசான மாதிரி வந்து இருக்கும். அந்த பாரத்தெல்லாம் வந்து இறக்கி வச்ச மாதிரி மாதா கிட்ட அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஊருக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான், ஏன்னா நான் சொன்னது தான் இந்த மந்த்து தான் என்னோடய வெட்டிங் டே வருது. ஸோ மாதாவோட நாளில் தான் என்னோடய வெட்டிங் டே. என்றைக்கு அங்கே திருவிழா தேர் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து என்னோடய வெட்டிங் டே வந்து வரும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ பீச் பக்கம் போனோம். பீச் பக்கம் பாருங்கள் எவ்வளோ செம்ம கூட்டம். பசங்க சரி ஐஸு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், ஏன்னா அங்கேருந்து வெளியே வர முடியாதுங்க. உடனே நாங்கள் கார் கிட்டே போனோன்னா, வெளியே நாங்கள் இப்போ காராண்ட போனோன்னா செம்ம க்ரௌடு. அங்கேருந்து அந்த க்ரௌடில் நாங்கள் வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆகிடும். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு மெதுவாக தான் வந்து நகரம் கூட்டம். அவங்களே தள்ளி எடுத்து போய் விட்டுடுவாங்க நம்ம காராண்ட. அந்தளவுக்கு வந்து க்ரௌடு. நைட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. தேர் பார்த்திங்கன்னா தெரியும் லாங்கில். நான் வந்து சும்மா ஒரு லெமன் சோடா வந்து சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்தது. ஆனால் அவ்வளோ அனல் அங்கே முடியவே இல்லை, நிற்கவே. ஸோ நானும் ஹஸ்பண்டும் வந்து லெமன் சோடா மட்டும் சாப்பிட்டு பசங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அது என்ன தான் இருக்குதுன்னு தெரியலங்க அந்த ஐஸில். அவ்வளோ கலருங்க. அது வாங்கி அதுங்க சாப்பிட்டுட்டு அந்த பாட்டில் பார்த்தா அவ்வளோ கலராக இருந்தது. அது ஃபுல் சாயம். அப்புறம் கீழே போட்டுட்டாங்க பசங்க தூக்கி அதை சாப்பிடாம. அவ்வளோ உடம்புக்கு கெடுதி தானே.
இது வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பும்போது தான் பாருங்கள் நிறைய பேருக்கு வண்டி கிடைக்காம நிறைய பேர் அப்படியே நடந்தே வந்துட்டு இருந்தாங்க. பாவம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனா தான் நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். இவங்களெல்லாம் எவ்வளோ பேரான்னு பிக்கப் பண்ண முடியும் இல்லையா? ஆம்புலன்ஸ் கூட வழி இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இது இன்னொரு நாள் வந்து எடுத்தது தான். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்விடேஷன் வச்சுட்டு. ஸோ அதை வந்து சும்மா பார்த்துட்டு தலைவரோட ஜெயிலர் மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ரசிச்சுட்டு. ஜெயிலரோட அந்த டைலாக்லாம் வந்து பேசிகிட்ருக்கேன். லூஸோட தனியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அவங்க வந்து இன்விடேஷன் வைக்கும்போது ஸ்வீட் கொடுத்தாங்க. சரி அதை சாப்பிட்டுட்டே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிடும்போது 2 நாளாக கிரேவிங் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டே வந்து பார்க்கலாம். தலைவர் அதை வந்து ரசிச்சுட்ருக்கேன். தலைவரை யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? கூலி படத்துக்காக வெயிட்டிங் நாங்களாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு தேடி வரும். ஸோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டே நீங்களும் வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.